ஒவ்வொரு நம்ம நாளும் நம்ம பார்க்கும் போதில்ல இந்த டாபிக்லயே நம்ம பார்த்தோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், அன்சேஞ்சிங் காட். இல்ல அவர் மாறாத ஆண்டவரா இருக்கிறார். யார் தான் மாறிக்கிட்டு இருக்கோம்னா நீங்களும் நானும் தான் மாறிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. அதை நம்ம எப்ப வந்து பார்த்துட்டு இருக்கோம்னா 6ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம தொடர்ந்து அதை தியானிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தைகளை குறித்தே. இதுல அல்டிமேட்டா இந்த நான் மாறாதவர் அப்படிங்கிற இந்த கருப்பொருள் கொண்ட இந்த மல்கியா தீர்க்கதரிசியல் புஸ்தகத்துல மிக முக்கியம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவர் சொல்ல வர்ற ஒரு மிக முக்கியமான காரியம், என்னை வஞ்சித்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. எதனால வஞ்சித்தோம் அப்படின்னு சொல்லி ஜனம் கேட்கும் போது அவர் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரே ஒரு காரியம் நம்ம எடுத்தவங்க வாசிக்கலாம், அல்லது இதை கூட நம்ம பார்த்தே வாசிக்கலாம்ல. 6ஆம் அதிகாரம், நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்தராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நிர்மூலமாகவில்லை அப்படின்னா இது இன்னும் முடிஞ்சு போகல அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்துக்கு திரும்புங்கள், டர்ன் டு மீ அப்படிங்கிறார். அப்பொழுது உங்களுக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நாங்கள் எந்த விஷயத்தை திரும்ப வேண்டும் என்கிறீர் அதையும் சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டே இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சொல்றாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? இன்னைக்கு வஞ்சிக்கிறது, ஆண்டவரை சீட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற விஷயத்த அவர் 2வது சொல்றாரு. அப்ப நீங்க என்னை எதனால வஞ்சித்தீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவர் நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் சொல்றாரு. எதனால உங்க வஞ்சித்தோம் அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவர் சொல்றாரு, தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. இந்த அல்டிமேட்டா இந்த நான் கர்த்தர், நான் மாறாதவர்ங்கிறத வந்து நாங்க இந்த காலேஜ்ல பைபிள் காலேஜ்ல படிக்கும் போது இந்த விஷயத்த அதிகமா தசம பாகம் அதை வச்சே ஒரு செமஸ்டர் ஃபுல்லாவே நாங்க படிச்சோம். அப்போ அவ்வளவு ஆழமான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஏன் ஆண்டவர் இந்த தசம பாகத்தை குறித்து சொல்றாரு, ஏன் இந்த காணிக்கையில அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றாரு அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கணும். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்து இருக்கிறார். சோ வஞ்சிக்கிறார் அப்படிங்கிற விஷயம் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கிறார். கடைசி சொல்லும் போது 10ஆம் வசனம் சொல்றாரு, என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, அவருடைய ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று அதனால என்னை சோதித்து பாருங்க என்று சேனை கர்த்தர் சொல்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர்ல. இங்க இருக்கவங்க நம்ம ஒரு சில என்ன செய்ய அன்மியூட் பண்ண போறோம். தசமமாகவும் கொடுக்கணுமா? ஓகேயா? நீங்க எல்லாமே அன்மியூட் பண்ணி பேசலாம். நம்ம எல்லாருமே இப்போ ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி பண்ண போறோம். தசம் பாகங்கிறது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டைத் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? டைத்தை நம்ம கொடுக்கணுமா? எவ்வளவு கொடுக்கணும்? எங்க கொடுக்கணும்? யார்கிட்ட கொடுக்கணும்? அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்? யாராவது தெரிஞ்சவங்களா சொல்ல பாப்போம், அன்மியூட் பண்ணி. தசமா கொடுக்கணுமா வேண்டாமான்னு மட்டும் சொல்லுங்க பாப்போம். முதல்ல தசமபாகம் கொடுக்கணுமா? யாருனாலும் நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. தசமபாகம் கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும்னு வைக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும்ல. சோ எவ்வளவு கொடுக்கலாம்? எவ்வளவு வேணா கொடுக்கலாமோ? நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துடலாம், முற்றிலும் கொடுத்துடலாமோ? வர்ற சம்பளத்துல 1% எடுத்து கொடுக்கணும். வர்ற சம்பளத்துல 1% எடுத்து கொடுக்கணும். 1% எடுத்துக்கலாம். ஓகேக்கா. வேற ஏதாவது ஆன்சர் நீங்க? சரி, யார்கிட்ட கொடுக்கணும் டைத்த? அதை எங்க ஸ்பெண்ட் பண்ணணும்? இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம இன்னைக்கு சில காரியங்களை பார்க்கலாம்னு சொல்லி யோசித்தோம். அந்த தசம பாகத்துடைய நோக்கத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் தனது பல பணிகளை நிறைவேற்ற நிதி ஆதாரங்களை உண்டாக்க தசம பாகத்தை ஒரு வழியா ஆண்டு கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். இது வந்து யாருக்குறது? ஆண்டவருக்குரியது. தசம பாகம் வந்து யாருக்குள்ளதுன்னா ஆண்டவருக்குரியது. அதுதான் நம்ம நீங்க போன 2 மாசத்துக்கு கேரித்து நாங்க எழுந்தோம். ஒன்றும் இல்ல, ஒரு விவசாயிகிட்ட ஆண்டவர் கொடுக்குறாரு, நிறைய விதை கொடுக்குறாரு. அந்த விதையெல்லாம் கொடுத்துட்டாரு. அந்த விதையை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த விதையை வச்சு அவன் விதைச்சிட்டான். விதைச்சு நிறைய வலகணிகளை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து தான் கொடுக்க போறான். சோ நம்ம ஆண்டோட இருந்து வாங்கி ஆண்டோடைய கொடுக்க போறோம்.
அதுல எவ்வளவு கேட்கிறாரு? 10ல் 1ங்கிறார். சோ அதுல ஒரு ஆண்டவருக்கு தசம பாகத்தை கொடுக்கும்போது அப்படி அவர் சொல்றதை பார்க்கணும்ல. சோ அப்படி பார்க்கும்போது லேவியராகவும் நம்ம 27ஆம் அதிகாரத்தை நீங்க பாப்பீங்கன்னா அதுல கூட அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்க்கலாம். அதுல நம்ம எப்படிலாம் கொடுக்கணும், எங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம வேதம் சொல்லுது. இதுல வஞ்சிச்சிங்கன்னு சொல்றாரு, என்ன விஷயம் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். எதுல நம்ம வஞ்சிச்சோம், நம்ம ஏன் பண்ணணும், நமக்கே ஒரு கேள்வி இருக்கும். ஆண்டவர் கேட்டா, நீ தசம பாகத்துல என்கிட்ட வஞ்சிச்சிட்ட அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்ன உடனே, ஆண்டவர் நான் எதிர பண்ணேன் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்களும் கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த 27ஆம் அதிகாரம் 30-33 வரைக்கும் வாசிக்கும் போது, தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசம பாகத்தினாலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதா இருந்தால் அதோடு 5ல் 1 பங்கை கூட்டிக் கொடுக்கிறவன். போலின் கீழ்பட்ட அந்த அச்சில என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆடை நம்ம தசம பாகம் வச்சிருக்கோம் அப்படின்னா 10ல் 1 ஆடு கொடுக்கணும். அந்த ஆடை நான் மீட்டுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்னா 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி விட்டதுக்கு அப்புறம் 5க்கு அப்புறம் வர்ற ஒரு ஆடு ஆண்டவருக்கு. அப்படி நம்ம தசமத்தை கொடுத்ததை மீட்டு எடுக்கணும்னா அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனங்கள்லாம் நம்ம சொல்லி தரதுல, அப்படி ஆடுகளாலே 10ல் 1 பங்கா இருக்கிறதுல கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது நல்லதோ இழப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம், அதை மாற்றவும் வேண்டாம். மாற்றினால் அது அதற்கு பதிலாக கொடுக்கப்படுமாகி இரண்டும் பரிசுத்தமாகும். இந்த தசம பாகத்தை குறித்து ஆண்டு சொல்லும் போது இன்னும் என்னாகவும் 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 18:21 யாராவது வாசிங்க. இதோ லேவியின் புத்திரர் ஆசாரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவருடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். தசம பாகம் கர்த்தருக்குரியது. ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி இந்த காரியத்தை அவர் தான் நியமிச்சிருக்கிறார். இது தசம பாகம் மட்டும் மனிதர்களாவோ அல்லது பாஸ்டர்ஸ்னாலேயோ வந்தது கிடையாது. இது ஆண்டவரே நியமிச்ச ஒரு காரியம் சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி என்னாகும் 18:24 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏற்படுத்தி படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில அவங்களுக்கு சுதந்திரமே யாருன்னா ஆண்டவர் தான், வேற எதுவுமே கிடையாது. தசம பாகம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டையா கொடுத்தார். 31 வசனம் வாசிங்க. என்னாகும் 18:31. அதை நீங்களும் உங்கள் குடும்பத்தார் எவ்விடத்திலும் புசிக்கலாம். அது நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய். இது ஆசாரியர்களுக்கு சொல்லி விசேஷமா கொடுக்கப்பட்ட ஒரு பங்குன்னு சொல்றாருல. இது நீங்க 1 கொரிந்தியர்ல பவுல் எழுதும் போது 9ஆம் அதிகாரத்துல நீங்க 13-14 வருஷம் வாசிக்கும் போது அதுல அவர் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும்படிக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இதுதான் இந்த தசம பாகத்துடைய நோக்கமாக. தசம பாகம் கர்த்தருக்கு கூடியது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவர் இந்த நாளில அவர்களை ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லி செய்றாரு, 10ல் 1 பங்கு ஆண்டவருக்குரியது. அப்படின்னா அது எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் சொல்ற வழிபாட்டுகளுக்காகவும் நம்ம ஆராதனைகள் செலவு பண்ணணும் இருக்குது. அதுக்காக ஆலயத்துல ஆசாரியர்களுக்காகவும் அவன் குடும்பங்கள் ஆதரிக்கப்படுவதற்காகவும் நம்ம செய்யணும். இன்னொன்னு அதுல ஏலாம் மிஸ் ஆயிருக்கு, எல்லாத்துல போட்டுருங்க. ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அது பொருள். சோ இந்த விஷயங்கள் தான் பைபிள் சொல்லுது. அகைன் அண்ட் அகைன் டைத்தை பத்தி ஆண்டு சொல்லும் போது இந்த வசனங்களை நமக்கு மிக முக்கியமானது இல்ல. இதுல நம்ம பார்க்கும் போதுல இன்னும் தேவனாக்கத்தை நம்முடைய ஊழியத்தை செய்ய அழைச்ச அந்த 4 முக்கியமான உண்மைகள், அவருடைய அழைச்சவங்களுக்கு அவர் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யறாரு. எப்படிலாம் செய்யறாருங்கிறத நம்ம பார்க்கணும். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நோக்கத்தை, என்ன நோக்கம், எதுக்காக வஞ்சிச்சீங்கன்னு சொல்றாருன்னு சொல்லிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம பார்க்கலாம். நம்ம லைஃப்ல நிறைய இடத்துல ஆண்டவர் ஆசீர்வாதம் தராரு. நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்துல இருந்தே தான் நம்ம ஆண்டவர் கொடுக்கறதுக்கு அவர் கேட்கிறாரு. அவர் நம்மகிட்ட ஏதோ அநியாயமெல்லாம் கேட்கல. இப்போ 100 ரூபாய் நம்மகிட்ட இருக்குதுன்னா அதுல 10 ரூபாய் ஆண்டவர் கொடுக்குறோம், 90 ரூபாய் நம்மகிட்ட இருக்குது. அந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்கணும் முதல்ல. நம்ம லைஃப்ல அப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆண்டு சொல்றாரு. எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வஞ்சிசிங்கிற வேர்டு மிக சீட் பண்ணிட்டு என்ன அப்படிங்கிற விஷயம் மிக மிக முக்கியமானது.
அந்த மாதிரி சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது, இதுல நம்ம எப்படி அந்த அந்த பணங்கள் செலவிடப்படணும், ஒரு எப்படி போகுதுன்னு தெரியல. இதுல வந்து கிவிங் இஸ் a worshipங்கிறாங்க. கிவிங் பேக் டு த ஒன் ஹூ ஃபர்ஸ்ட் கேவ். முதல்ல ஆண்டவருக்கு நம்ம யார்கிட்ட நம்ம வாங்கணும் அவர்கிட்ட தான் கொடுக்க போறோம். இதுல எப்படி கொடுக்க கூடாது, எப்படி கொடுக்கலாங்கிறதுக்கு டைத் அப்படிங்கிறதுல நான் அதை யோசிச்சு பார்த்தேன். ஹவு நாட் டு கிவ்னா ட்ரெடிஷ்னலா கொடுக்கக்கூடாது. எல்லாரும் நாங்க ஆலயத்துக்கு போனா கொடுப்போங்க, அதுக்காக நான் கொடுக்குறேங்க அப்படின்லாம் கொடுக்கக்கூடாது. இர்ரெஸ்பான்சிபிள் மைண்டோட கொடுக்கக்கூடாது. ஒரு ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு மனதோடு கூட நம்ம கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கறது வந்து தெளிவாக அதை கொடுக்கணும், ஒரு பொறுப்புக்காக. இந்த ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த ஆண்டவர் ஏதோ பயன்படுத்த போறாரு, அந்த நோக்கத்துக்காக செலவு பண்ண சொல்லி அதுக்காக என்ன செய்யறாரு, திங்க் ராங் மோட்டிவ், எல்லாம் தவறான ஒரு மோட்டிவ்காக ஆண்டவர் கொடுத்தா தருவாரு. அந்த நோக்கத்துக்காக கொடுக்க கூடாது. இல்ல 10 ரூபா கொடுத்தா 100 தருவாரு. அவர் என்ன மணி டிரான்சாக்ஷன் நடத்திட்டு இருக்கிறாருல்ல. சோ அப்படியே நம்ம கொடுக்கக்கூடாது. அப்படி அதுவும் தவறான நோக்கம். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு கொடுக்கணும். அது எதுக்காக கொடுக்கணும் மட்டும் நீங்க பார்த்து முடிக்க போறோம், டைம் ஆகுது. சோ ஹேட்டர் ஹார்ட்டோட ஒரு வெறுப்போட, ஐயோ கொடுக்க வந்திருக்கேன், இல்ல சம்பளமே எனக்கு இவ்வளவுதான், இதுலயும் இவ்வளவு கொடுக்க வந்திருக்கேன் ஆண்டுக்கு அப்படின்னு கொடுக்க கூடாது. கொடுத்ததே அவர் தான், அவருக்கு திருப்பி கொடுக்க போறோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் யாரு கொடுத்தாங்களோ அவர்கிட்ட கொடுக்க போறோம். சோ எல்லாரும் கொடுக்குறாங்க, நானும் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க கூடாது. ஆண்டுடைய கட்டளை, ஆண்டவர் நியமிச்ச தசம பாகம். இந்த தசம பாகத்தை கொடுத்தா சொல்றாரு, நீ தசம பாகம், நான் மாறல, நீ மாறிட்டே இருக்கிற, நீ கொடுக்குறதுல மாறுற. அப்ப தசம பாகம்னா நாட் ஓன்லி மணி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கூடாதுல. நம்ம டைம், ஆண்டு கொடுக்குற டைம் 24 மணி நேரம் கொடுக்குறாரு. ஆண்டுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறோம்? 24 ஹவர்ஸ்ல நமக்கு எவ்வளவு நேரத்தை ஆண்டு கொடுக்குறோங்கிறது மிக முக்கியமானது. டயத்துல இல்ல. அதே மாதிரி டேலண்ட், ஆண்டு கொடுத்துருக்க திறமை, நம்ம கையில கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள், ஒருவேளை கார் கொடுத்துருக்கலாம், வீடு கொடுத்துருக்கலாம். இந்த வீட்டை நம்ம எவ்வளவு நேரத்துக்கு ஆண்டோடைய பணிக்குன்னு பயன்படுத்துறோம். அந்த வீட்டுடைய அந்த ஹால் ஆண்டு பெருசா கொடுத்துருக்காருல, அந்த ஹாலை நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் கூட முக்கியம். நாட் ஓன்லி மணி. ஆண்டவர் வந்து மணியை பத்தி கேட்கவே இல்லை. நான் உனக்கு நல்ல வீடு கட்டி கொடுத்தா நீ அந்த வீட்டுல ஆராதிப்பேன்னு சொன்னீங்க, அந்த வீட்டுல ஆராதனை நடக்குதான்னு கேட்கிறாரு. நீ அதுல வஞ்சிச்சிட்டேங்கிறாரு. அதுல எனக்கு தசமபாகம் கொடுக்கலங்கிறாரு. இவ்வளவு நேரம் நீ வீட்டுல தங்கியிருக்க அந்த வீட்டுல எனக்கு இவ்வளவு தசமபாகம் கொடுத்தான்னு கேட்கிறாரு. அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த எல்லாத்தையும் அவர் தசமபாகம் கேட்கிறாரு. அவர் கொடுத்த டைம் 24 மணி நேரம் மூச்சு விடுறது. நம்ம இந்த ஆக்சிஜன்ல கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஃபேமிலி போய் கட்டிதான் தெரியும் எவ்வளவு மூச்சு திணறாங்க. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால நானும் எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் ஆகும்போது கூட அந்த மூச்சு திணறலுக்கு அந்த இது வைப்பாங்கல்ல. அப்பதான் நமக்கு தெரியும், அந்த பில்லு வரும்போதுதான் தெரியும், ஓ இவ்வளவு நாள் ஆண்டு எவ்வளவு ஃப்ரீயா மூச்சு கூட உடல் பண்ணிருக்காரு. அப்ப இதுக்கப்புறம் எஞ்சிருக்கிற மூச்சு நான் அவருக்கு தான் உடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அந்த நிலவுக்கு நீங்க போட்டு வந்தாதான் தெரியும். பொருளை அப்படி ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை குறித்து அவர் தசம பாகம் கேட்கிறார். 10ல் 1 எனக்கு கொடுத்துருக்காரு, 100ல் 10 கொடுத்திருக்கிறார். இது கொடுக்க பழகும் போது, இது கொடுத்தவங்க, நீங்க போன ஸ்கேன் மீட்டிங்ல நீங்க வந்திருந்தீங்கன்னா தெரியும், அதுல ஒரு 3 சாட்சிகளை போட்டிருப்பாங்க. அவங்க கொடுத்ததுனால வந்து சந்தோஷம் அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா? ஒரு சாதாரணமான ஒரு வடகடை போட்டுக்கிற தம்பி, எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி வந்து அவங்க என்ன செய்யறாங்க, கொடுத்ததுனால அவங்க என்ன எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? எனக்கு ஆண்டு படிப்பு கொடுத்தாரு. அவங்க வீட்டுல சரியான சாமியாடி குடும்பம், நல்லா தெரியும் அவங்க ஃபேமிலி எனக்கு. அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, அவங்கள கொஞ்ச நாள் முதல்ல ஆரம்ப காலத்துல இந்த சாமியாடிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள்ல ஆண்டுக்குள்ள வல்லெடுத்ததுக்கும் ஆண்டு உதவி செய்ய நாளைக்கு. அப்போ அவங்க சொல்லும் போது அந்த தம்பி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நான் இந்த ஹோம்ல வந்து படிக்கிட்டா அந்த இயேசுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேன். அப்போ நான் வந்து இந்த ஹோம் மாதிரி ஒண்ணு செய்யணும், அப்படின்னா அந்த ஹோம் மூலமா ஆதரிக்கிற பிள்ளைங்க நான் ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு சைல்ட்ல ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சு, இன்னைக்கு ரோட்ல சாதாரண வளராதான் வச்சிருக்காரு. இன்னைக்கு அவர் வியாபாரத்துல அவர் தசவாத கொடுத்துட்டே இருக்கிறார், எடுத்து வச்சு கொடுத்துட்டே இருக்கிறார். அப்போ ஏதாவது நம்ம ஆண்டவருக்காக நம்ம பெற்ற பயனை ஆண்டவருக்கு செய்யணும், திருப்பி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் அழைக்கிறார்ல. ஒருவேளை நம்ம லைஃப்லயும் கூட ஆண்டவர்ல அவர் மாறாதவர். இதுல வந்து சொல்லும்போது ஆண்டு சொல்றாரு, விதைப்பும் அறுப்பும், அது சீதோனமும் இல்லை, எல்லாமே நடக்கும். டெய்லி அவர் சொன்னபடியே நடந்துட்டு இருக்குது. டெய்லி அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்துட்டு இருக்குது. ஆண்டவர் விதைச்சாருன்னா அதுல கனி வரும். அது ஆண்டவர் சொன்னது, அந்த வார்த்தை நிறைவேறிட்டே இருக்குது. அவர் சொல்ல மாறாதவர், அவர் வாக்கு மாறாத ஆண்டவர். அந்த மாறாத ஆண்டவர் அப்படியே சொல்லிட்டே இருக்கிறாருல்ல. சோ நம்ம லைஃப்ல கொடுக்குற ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதத்துக்கு வந்து எபிரேய பாஷையில வந்து பராக் அப்படின்னு அர்த்தம். பராக் என்ன அர்த்தம்னா, அதுல வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா முழங்காலிடுதல் அப்படின்னா, ஒரு ஒட்டகம் வருதுன்னா சொல்லுவாங்க ஆசீர்வாதம் வருதும்பாங்க. என்னன்னா அந்த ஒட்டகம் என்ன அர்த்தம்னா முழங்கால் போடும். அந்த ஒட்டகம் முழங்கால் போடும்போது, அந்த ஒட்டகம் முழங்கால் போடும்போது தான் மேல திங்ஸ் ஏற்றி வைப்பாங்க.
திங்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சதுக்கு அப்புறம் ஒரு மீன் நல்லா ஏற்றி வைக்காதுங்களேன், ஒரு ஃபுல்லா அந்த ஒட்டகத்தின் மேல ஃபுல்லா மீனை ஏற்றி வைக்கிறாங்கன்னா அந்த மீனை அதை எடுத்துட்டு எலும்பிடும். எலும்புனதுக்கு அப்புறம் அது எங்க கொண்டு இறக்கணுமோ அங்க இறக்கணும். அது அப்படி இறக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த மீன் கொஞ்ச நாள் நார ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த ஒட்டகமும் நார ஆரம்பிச்சிடும். அந்த ஒட்டகத்தை அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன சொல்றேன், நம்ம மேல ஆசீர்வாதம்னா என்னன்னா என் மேல இறக்கி வைக்கிறதுக்காக ஏற்றி வைக்கப்பட்டது. ஆண்டு எனக்கு கொடுத்திருக்கிற பணம், எனக்கு கொடுத்திருக்கிற ஜீவன், எனக்கு கொடுத்திருக்கிற லைஃப், எனக்கு கொடுத்திருக்கிற வசதி வாய்ப்புகள் எல்லாமே எதுக்காக ஆண்டு என் மேல ஏற்றி வச்சிருக்காருன்னா ஒரு நாள் இறக்கி வைக்க போறேன். எங்க இறக்கி வைக்க போறேன்? ஆண்டவர் எனக்கு சொன்ன இடத்துல இறக்கி வைக்க போறேன். இறக்கி வைக்க மாட்டேங்கிறது ஒட்டகம் போன மாதிரி போகணும் எங்களை நம்ம லைஃப்ல. நம்ம வாழ்க்கை நாற்றம் படிச்ச ஒரு வாழ்க்கையா மாறி. ஒருவேளை ஆண்டவர் டைத்துல அதான் சொல்றாரு, எனக்கு கொடுக்க வேண்டியது எனக்கு கொடுத்துரு, எனக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கல வஞ்சிக்கிறேன் அப்படிங்கறத அழுத்தி அழுத்தி சொல்லிட்டே இருக்கிறார். அப்படின்னா நம்ம லைஃப்ல ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறதுல சில சார்ஜர் அப்படி கொடுக்கறதுல நம்ம தொடர்ந்து ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நம்ம வஞ்சையெல்லாம் செய்யக்கூடாது. எப்படி கொடுக்கணும்னா ஹவு டு கிவ்னா அதே டைத்துங்கிறத நான் ஃபார்மேட்ல போட்டு பார்த்தேன். ட்ரூத்ஃபுல் மைண்ட் டு கிவ். உண்மையான ஒரு ஆண்டவர் என்ன நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்க சுவாமி, ஐ வாண்ட் டு கிவ். என்ன முழுவதுமா நான் கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன்னா நான் இது எனக்குள்ளதே கிடையாது, நான் உங்களோட வாங்கியிருக்கேன். ஆனா எனக்கு 90% தரீங்க, உங்களுக்கு 10 தான் கொடுக்குறேன். அதுல ஹாப்பியா இருக்கும் கொடுக்கறதுல. இது என்னுடைய கடமை. ஏன்னா ஆண்டு கொடுக்கக்கூடிய கடமை. ஏன்னா என்ன வாங்கிட்டு அவர் தானே. அவர் என்ன கொடுத்திருக்கிற ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாத்தையும் ஐ ஹாவ் டு கிவ் டைத். ஆண்டு கொடுக்கணும்ல. சோ தேங்க்ஃபுல் ஹார்ட். ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கு நன்றி சொல்லி மனசார சந்தோஷப்பட்டு கொடுக்கணும். ஏன்னா 90% எனக்கு, 10 தான் அவருக்கு. அவர் கொடுத்ததுல 90% எனக்கு. அந்த கொடுத்ததுல இருக்க ஹாப்பினஸ் வேற பாருங்க. அப்படிப்பட்ட இதைதான் ஆண்டவர் விரும்புறாருல. ஆனவர் அவர் காட் அண்ட் கிவ். அவருக்கு மரியாதை, அவர் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அவர் விரும்புறத சொல்லி என்ஜாய் பண்ணி கொடுக்கறது. அதுதான் நம்ம லைஃப்ல ஆசீர்வாதங்க. இந்த பரா அப்படின்னா ஆசீர்வாதங்கிறது முழங்கால் இடுதல். ஆண்டவர் சமுதிரம் முழங்கால் இடும்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம மூலமா தேசங்களை ஆசீர்வதிப்பதற்கு, நம்ம மூலமா நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தை மேல வச்சிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்துல ஐ ஹாவ் டு கிவ் டைம். வாட் எவர் த பிளெஸிங் வி ரிசீவ் ஃப்ரம் காட், ஐ ஹாவ் டு கிவ் பேக் டு த லார்ட். அதை நம்ம மறந்துடவே கூடாதுல்ல. அப்படி ஆண்டவர் இந்த தேசத்துல நம்மளை வச்சிருக்கிறதுக்கு, இந்த நாட்டுல நம்ம வச்சிருக்கிறதுக்கு, இந்த குடும்பத்துல நம்ம வச்சிருக்கிறதுக்கு, இவ்வளவா ஆசீர்வதித்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், அவர்கிட்ட ரிசீவ் பண்ணதை அவருக்கே என்ன செய்யணும், இதுதான் கொடுக்கணும். இதை நம்ம தொடர்ந்து நீங்க நிறைய வசனங்கள் இருக்குது, நீங்க வாசித்து பார்க்கலாம். நீங்க இந்த டைத்து பத்தி இருக்கிற வசனங்கள் தசம்பாகத்தை நோக்கத்தை நீங்க பார்க்கும்போது அதுல சொல்றதுக்கு உபாகமம் 12:7 நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்குது, உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துமான யாவுக்கும் நீங்கள் உங்கள் குடும்பமும் சந்தோஷப்படுவீர்களா. இதை சந்தோஷத்தோட கொடுக்கணுங்கிற ஹாப்பி மூடோட கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். அதே மாதிரி உபாகமம் 14:28, 29 வசனம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டுல போய் வாசிங்க. அதுல எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றார். அதுல 3ஆம் வருஷத்துல முடிவுல வருஷம் உனக்கு இந்த பலன் எல்லாவற்றையும் தசம்பாகத்தை பிரிச்சிடணுமா. பிரிச்சு வச்சுட்டு அதை உன் வாசல்களே வைக்க கடவாய். வாசல்ல வச்சிடணுங்கிறார். லேவியனுக்கு உன்னோடு பங்கும் சுதந்திரம் இல்லாதபடினால் அவனும் உன் வாசல் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதைவே புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த டைத்துல மிக முக்கியமா நான் கடைசியா பார்த்து முடிக்க போறது என்னன்னா, அதை எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும். இந்த தசமபாகத்தை கொடுக்குற முறையில நாங்க இந்த பைபிள் காலேஜ்ல கற்றுக்கொண்டதை நான் உங்களோட ஷேர் பண்றேன். இதுல ஏழைகள் எவ்வளவு கொடுக்கணும்னா 10% கொடுக்கணும். நடுத்தர வர்க்கத்தினர் 20% கொடுக்கணும். பணக்காரங்க 23.33% கொடுக்கணும். இதுதான் தசமபாகத்தை செலுத்துறதுக்கு ஆண்டவர் முதலே சொல்லிட்டாரு, ஏழை எப்படி கொடுக்கணும், அவனால் கொடுக்க முடிஞ்ச கொடுக்கலாம்னு சொல்லி ஆண்டு சொல்லிட்டாரு. இதுல ஏழைகள் 10% அப்படின்னா நடுத்தர மக்கள் 10+10. இன்னும் பணக்காரங்க 10+10+3.3. இதை எப்படி கொடுக்கணும், எங்க கொடுக்கணுங்கிறத மட்டும் ஆண்டு சொல்றாரு. அதை மட்டும் நம்ம கேட்கலாம். இதுல வசனங்களை பார்க்கும்போது தசமபாகத்தை கொடுக்கும் முறையில ஏழைகள் 10 கொடுக்குறாங்க பாருங்க. ஏழைகள் 10 கொடுப்பாங்க, நடுத்தர மக்கள் 10 கொடுப்பாங்க, பணக்காரங்க ஒரு 10 கொடுப்பாங்க. இந்த 3 சேர்ந்தா 30.
இந்த 30 யார்கிட்ட கொடுக்கணும்? ஆசாரியர்கிட்ட கொடுக்கணும். இதுதான் அந்த காலத்துல இருந்த சட்டம். இது எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசத்தின் நலனுக்காக செலவிடப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல நம்ம திருச்சபையில கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம். ஒருவேளை இந்த 30% வந்திருக்கிறதுல தேசத்தின் நலனுக்காக எவ்வளவு செலவிடப்படுது அப்படின்னா, தேசத்தின் நலனுக்கு செலவு செய்கிற ஒரு இயக்கங்களுக்கோ ஒரு ஊழியங்களுக்கோ எவ்வளவு கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதான் ஆண்டு வஞ்சிச்சிங்கன்னு சொல்றாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் போற சபைகள்ல ஒரு வாரத்துக்கு 3 லட்சம் வருதுன்னு வைங்க. 3 லட்சம் அவங்களுக்கு ஆஃபரிங் வருது. தைத்தவா கொடுக்குறாங்க, 3 லட்சத்துக்கு மேல 5 லட்சம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் ஒரு மாசத்துக்கு. அந்த 5 லட்சத்துல நம்ம ஒண்ணு என்ன செய்யணும்? இந்த திருச்சபையே தேசத்தின் நலனுக்காக ஒரு சில காரியங்களை செய்யணும். அப்படி இல்லைன்னா அந்த தேசத்தின் நலனுக்காக செயல்படுகிற ஒரு சில இயக்கங்களுக்கு இந்த காணிக்கைகளை பிரிச்சு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு என்ன செய்யணும்? தேசத்துல கவர்மெண்ட் கையில கொடுத்துடணும், ஸ்டாலின் கையில கொடுத்துடணும், மோடி கையில கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த காசு நம்ம பத்தி கணக்கு வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆர்டர் பார்த்துப்பாரு, அவர் பணம். என்ன சொல்ல வருகிறேன்? ஒருவேளை நம்ம அப்படி கொடுத்துருந்தோம்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஏழைகள் ஏழைகளாவே இருந்திருக்க மாட்டாங்க, பணக்காரன் பணக்காரனா இருந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த பாவர்ட்டி லெவல் மேல கீழே இந்தியால இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் யாரு? கிறிஸ்டியன்ஸ். நம்ம தசமபாகம் சரியானபடி தேசங்களுக்கு செலவிடப்படல, தேசங்களை போய் சென்றடையல. நம்ம சொல்றோம் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, அது பிரிச்சு கொடுத்தா அதுவே போய் சேர மாட்டேங்குது. நம்ம சபைகளை கொடுக்கப்படுகிற தசமபாகமும் காணிக்கையுமே இன்னும் சரியான செயல தேச நலனுக்காக பயன்படுத்தப்படல. அப்படி நம்ம என்ன செய்யணும்? இதை பிரித்து வைத்து இது எப்படி எப்படி கொடுக்கணுங்கிறது சொல்றாரு பாருங்க. 20% தனியா வச்சு அதை நம்மளுடைய செலிப்ரேஷன் தான் வச்சுக்கோங்கிறார் ஆண்டவர். 7 முறை பண்டிகை கொண்டாடுவாங்களாம் அந்த இஸ்ரேல் ஜனங்க. அப்படி கொண்டாடும் போது அந்த பணத்தெல்லாம் உபயோகிக்கணும். என்ன செய்யணும்? அந்த 7% மொத்தமா 20% ட்ரெஸ் நமக்கே எடுத்துக்கணுமோ? அப்படி கிடையாது. இதுல ட்ரெஸ் எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். சுவிசேஷத்தை சொல்றதுக்கு என்ன காரியங்கள்லாம் அவங்க வீட்டுல போய் ஏதாவது ஸ்வீட் வாங்கி கொடுத்து அப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏதாவது இந்த மாதிரி பண்டிகை கொண்டாட்டம்னா என்னன்னா ஒரு ஃபெலோஷிப். இஸ்ரேல் ஜனங்களுடைய மிக முக்கியமானது என்ன? பென்சின் சொல்லுவாங்க. பென்சின்னா அந்த சாப்பாடு மேஜை, அதுதான் அவங்க இடமே. புல்பிட்டே அதான். அங்க உட்கார வச்சு சாப்பாடை போடுவாங்க. நல்லா சாப்பிட்டு புசி திருப்தி அடைந்ததுக்கு அப்புறம் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. சாப்பிட்டு இருக்கும் போதே எப்படிப்பா இருக்கீங்க? என்னைக்காவது நம்ம இதுல என்ன செய்வாங்கன்னா, நிறைய சகோதரர்கள் நான் பக்ரீத்துக்கு என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அடிக்கிட்டு போவோம். அவன் என்ன செய்வான்? நிறைய ஆடுலாம் வச்சு பயங்கரமா வெரைட்டியா ஃபுட்லாம் வச்சு நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க. அப்ப யோசிச்சு பார்க்கும்போது ஆபிரகாம் ஆரம்பிக்கும் போது இந்த ஃபெலோஷிப் தான் ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க. என்னைக்குமே இந்த சுவிசேஷம் எங்க ஆரம்பிக்கணும்? கொடுக்கப்படுறதுல ஆரம்பிக்குது, நம்ம அந்த உறவுல ஆரம்பிக்கப்படுது, வீடுகள்ல ஆரம்பிக்கப்படுது. ஹவுஸ் இஸ் a place to learn everything, many things. அப்போ வீடுகள் தான் ஆராதனை கூடங்களா மாறணும். வாரத்துக்கு ஒரு நாள் திருச்சபைக்கு போறோம், மீதி 6 நாளும் திருச்சபை என்ன இருக்கணும்னா நம்ம வீடா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுல ஆராதனை நடக்கணும், நம்ம வீட்டுல ஜெபம் நடக்கணும், நம்ம வீட்டுல பண்ணணும். எல்லாமே நம்ம வீட்லயும் ஒரு ஆத்ம ஆதாய படி நடந்துட்டே இருக்கணும். அப்படின்னா எங்க நடக்கும்னா, எங்க வீட்டுக்கு சகோதரி வராங்க, வரும்போது பக்கத்து வீடு வருவாங்க, வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருந்தோம். அவங்கள்ட்ட பேசும்போது இப்ப சுவிசேஷத்தை வாஞ்சியோட கேட்கிறாங்க. டேபிள்ல உட்காந்து ஒரு நாள் சாப்பிடுங்க. அவன் சாப்பிடும் போது என் குடும்பத்தில் நடந்த காரியங்கள், ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யறாங்க, எங்க குடும்பத்திலும் செய்வாரா அப்படின்னு அவங்களுக்கு கேள்வி வருது. இந்த மாதிரி நான் அந்த நம்ம இந்த ஆண்டுல இந்த நம்பிக்கை போன ஆண்டுலேயே கொடுக்கப்பட்ட ஹவுஸ் டு ஹவுஸ், வீடுகள் தோறும் அப்ப போயிட்டாருங்க. வீடுகள் தோறும் அப்ப போயிட்டாருங்கிற விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் வீட்டுல இருந்து என்ன செய்வாங்க? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிடுறது, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறது, ரிலேட்டிவ்ஸை கூப்பிடுறது, கூப்பிட்டு அவங்களோட உணவு பரிமாறுறது, உட்கார்ந்து சாப்பிடுறது. சாப்பிடும் போது ஆண்டோடைய சுவிசேஷம் சொல்றது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சாரு, எனக்கு என்ன பண்ணாருங்க விஷயத்த சொல்லும் போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுதுன்னா, அது நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வருது. இப்படிதான் இது என்ன செய்யணும்? முதலாவது ஏழைகளுக்கு இது ஏழைகள் கொடுக்குற இந்த 10, நடுத்தர மக்கள் கொடுக்குற 10, பணக்காரர் கொடுக்குற 10, 30% தேசத்தின் நலனுக்காக செலவிடப்படணும். அப்படி செலவிடப்படும் போது பொருளாதார வீழ்ச்சிங்கிறது தேசத்துல வந்துச்சுன்னா அதுக்கு காரணமும் கிறிஸ்தவங்க தான். ஆண்டவர்களை கொடுத்திருக்கிறாரு, இது நம்ம அவருடைய பொக்கிஷசாலை கொண்டு கொடுத்துட்டோம்னா, நம்ம அதை செய்துட்டோம்னா நம்ம தேசத்துல பொருளாதார வீழ்ச்சி வளர்க்க வாய்ப்பு இல்லை. இதை தனியா வச்சு பண்டிகை கொண்டாடணும் சொல்லி 2வது 20. 3வது உள்ளதுதான் 23 புள்ளியில அந்த இது பணக்காரங்களுக்குள்ள எல்லா பங்கீடையும் பாத்தீங்கன்னா, இதுலதான் விதவைகள், ஏழைகள், அனைத்து ஆசாரியர்களுக்கு சம்பளமும் போடணும். இதுதான் ஒரு மெத்தட். இந்த இதை கொடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான மெத்தட். இது நம்ம கொடுக்குறாங்களா? நம்ம கொடுக்கறது சரியா போய் சேருதா? நம்ம கொடுத்தோட முடிஞ்சு போச்சுன்னு யோசிக்காம திருச்சிபையில இப்படிப்பட்ட தசமபாகத்தை ஆண்டு சொல்லியிருக்கிறபடி ஏழைகளுக்கு கொடுக்குறோமா? எப்போவாது வருஷத்தோடு பழைய சேரியை ஏதாவது சேரியை போட்டு கொடுக்குறோமா?
நமக்கு ஆண்டவர் 10 சாரி வச்சிருந்தாருன்னா ஒரு சாரியை கொடுக்கணும், 10 பேண்ட் வச்சிருந்தாருன்னா ஒரு பேண்ட கொடுக்குற ஒரு அனுபவம் இருக்கா? 10 ஷர்ட் இருந்துச்சுன்னா அது 10 ஷர்ட்ல ஒரு ஷர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குதா? இப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம லைஃப் ஸ்டைலா மாறணும். தசமபாகம்ங்கிறது இது ஒரு சட்டம் கிடையாது. ஆண்டவர் விரும்புறது நீ உனக்கு நான் ஆசீர்வச்சிருக்கல, அந்த ஆசீர்வாதத்தை நீ பகிர்ந்து கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்காரு, நீ தசமபாகத்தை இவ்வளவு சதவீதம் கொடுக்கணும். இதுக்கு மிஞ்சியும் கொடுத்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை நீங்க சின்னதை ஆரம்பிச்சு பெருசா நீ கொண்டு போகலாம். அந்த ஸ்கேன் மீட்டிங்ல அந்த இது சொல்லும் போது ஒரு அண்ணன் ஆல்பர்ட் அண்ணன் ஒரு ஷேர் பண்ணிருப்பாங்க. காலெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, 4 நாளா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க குடும்பத்துல ஒரு குறையும் இல்லைங்கிற. இன்னைக்கு ஒரு சபையை கட்டி கொடுத்துருக்கிறாரு, சைல்டு ஸ்பான்சர் பண்றாரு, மிஷனரி ஸ்பான்சர் பண்றாரு, இன்னொரு சர்ச்சை கட்டி கொடுக்கலாமான்னு பிளான் பண்றாரு. என்ன அர்த்தம்னா, தேசத்து நலனுக்காக நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தை ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் இட் ஃபார் காட். அவருடைய சுவிசேஷத்துக்காக, அவரை பிரபலப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்? தசமபாகத்தை கொடுக்கணும், என் டைமை கொடுக்கணும். 10 பிள்ளை இருக்குன்னு ஒரு பிள்ளை கொடுக்கணும், அப்படி 10 பிள்ளை யார்ட்டுமே இல்லை ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிற பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க ஆண்டு ஊழியத்து கொடுக்கணும், அதுவும் தசமபாகம் தான். அல்லது நம்ம இல்லாட்டும் நம்ம மூலமா அப்படி வாஞ்சியோடு இருக்க பிள்ளைங்க கொண்டு ஆட்டு சமூகத்துல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க வைக்கணும். இதெல்லாம் முக்கியமானது இல்ல. இது நம்ம கொடுக்கும்போது நம்மள என்ன சொல்ல மாட்டாங்கன்னா தேச துரோகின்னு சொல்ல மாட்டாங்க. கிவிங் இஸ் ஹார்ட் கண்டிஷன். என் லைஃப்ல உங்க லைஃப்ல அது உங்க இறுதியம் சொல்றபடி தான் கொடுக்குறோம். டைத் எப்போ டாக்ஸா மாறிச்சுன்னா, சவுல் ராஜா எனக்கு ராஜா வாக்குன்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் போராடும் போதுதான் டைத் பிகம் டாக்ஸா மாறிச்சு. அப்ப சொன்னார் ஆண்டவர், நீ ராஜா கேட்கறது நல்லதுதான், நான் உன்னை ஆளுங்க செய்றேன். அவரு சாமல் சொல்லும்போது இப்ப உன்னே தள்ளல என்னையே தள்ளிட்டாங்க அப்படிங்கிறார் ஆண்டவர் சொல்லும்போது எப்ப இந்த மாதிரிலாம் நடக்கும், உனக்குள்ள பங்குகள் அப்படி எடுத்துப்பாங்க, இது இப்படி எடுப்பாங்கன்னு ஆண்டவர் டாக்ஸா மாறிடும், வேண்டாம் அப்படின்னா எனக்கு ராஜா வேணும், எல்லாரையும் ஆண்டு ராஜா வேணும் அடம்பிடிச்சு வாங்கினதுனால அன்னைக்கு இந்த டைத் பிகம் டாக்ஸா மாறிச்சு. ஒருவேளை தேசத்தின் எல்லா திருச்சபையிலும் ஒன்றிருந்து தசமபாகத்தை தேசத்துக்கு கொடுத்துருந்தோம், தேசத்து தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கும், ராஜ்யத்தின் அந்த அந்த திருச்சபை அந்த செய்திகள் நினைச்சு ஈஸியா போய் ரீச் ஆயிருப்போம். இன்னைக்கும் நிறைய திருச்சபைகள்ல அப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய மறந்ததுனால நம்ம என்ன செய்யறாங்க? தேச துரோகிகளா பாக்குறாங்க, தேச விரோதியா நம்ம கிறிஸ்தவங்க பாக்குறாங்க, மதமாற்றம் செய்யணும்னு சொல்றாங்க. ஏன் இதெல்லாம் வருதுன்னா, ஆண்டவரை வஞ்சித்ததுனால. ஒரு தனிப்பட்ட விதத்துல நான் என் திருச்சபைக்கு நான் கொடுக்குற அந்த டைத் அது போய் சேருதா? அது எங்க போய் சேருது? ஒருவேளை அது மொத்தமா போய் எங்கேயாவது குமிஞ்சு கிடக்குதா? ஏதாவது கோபுரங்கள் கட்ட பயன்படுத்தப்படுதா? தேசங்கள் கட்டப்படுவதற்கு நாம் தசமபாகத்தை கொடுக்க வேண்டும் இல்ல? அப்படிப்பட்ட காரியத்தை தான் ஆண்டு சொல்ற. இதனாலதான் நீங்க வஞ்சிச்சோம் சொல்ற ஆண்டு. தேச விரோதையை நம்ம பார்க்காம தேசத்தை நேசிக்கிறவங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம தான் தேசத்தை நேசிக்கிறோம், நம்ம தான் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், நம்ம தான் தேசத்துக்காக புறப்பட்டு போறோம், நம்ம தான் எல்லா காரியத்தை செய்யறோம், நம்ம தேசத்துறைன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? தேசத்துக்கான கொடுக்குற இந்த காரியத்துல ஈடுபாடு நம்ம திருச்சபையில குறைஞ்சிட்டே இருக்கு. இதுதான் நீங்க நிறைய இடத்துல நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. உபாகம் 15:10 அவர் சொல்றாரு. அப்புறம் மேத்யூ சாப்டர் 23:23 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. மத்தேயு 6:4 வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 9:10 யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே தேசங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியதுல ஒருவேளை நான் கொடுத்தது போய் சேரலன்னா அப்புறம் நான் என்ன செய்யணுங்கிறத நீங்க ஆண்டு சமத்துல உட்காந்து கேளுங்க. ஏழைகளை பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு கொடுக்கணுமேங்கிற ஒரு ஆதங்கம் நமக்குள்ள வரணும். ஆண்டவர் விரும்புறதுல அதாங்க. ஏழைகள் விதவைகளை நீங்க ரிப்பீட்டடா பைபிள வாசிக்கலாம், சரித்திரர்கள் ரிப்பீட்டடா வாசிக்கலாம். இவங்களை வாசித்து போறது மாத்திரம் இல்ல, ஒரு கேட்டுட்டே போற மாதிரி இல்ல. ஆண்டவர் சொல்ற வஞ்சனை இவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஏன்னா தசமபாகத்தை எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கு அதுல இருந்து எடுத்து கொடுக்குறோமான்னு பாருங்க. நம்மகிட்ட கொடுக்க வேண்டாம், நம்ம காசை கொடுக்கவே வேண்டாம். ஆண்டு கேட்கல, மை டைத்தை நீ எடுத்து வச்சு இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நான் நிறைய காரியங்களை பார்த்ததுக்கு அப்புறம், இந்த காரியத்துல நாங்க ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த காரியங்களை சரியா எடுத்து வச்சு கஷ்டப்பட்டவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, தேவையுள்ளவங்களுக்கு அந்தந்த நிவாரணமா நம்ம செய்யும் போதுல நான் திருச்சபையில ரொம்ப விசனப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த நாட்கள்ல ஆகாரம் உண்டாயிருக்கணும்னு சொல்ற பாத்தீங்களா, என்னுடைய ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கணும்னு சொல்ற விஷயத்துல நம்ம எல்லா திருச்சபைகளும் சாப்பாடு பொங்கி போட்டிருக்கணுங்கிறேன். கொரோனால பாதிக்கப்பட்டு வேலை இல்லை, சம்பளம் கிடையாது, எங்கேயுமே ஒரு வாழ்வாதாரம் இல்லாத டைம்ல ஒரு தெய்வம் எனக்கு சாப்பாடு போட்டுச்சியான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய திருச்சபைகள் மறந்து போச்சு. சர்ச்சை மூடிட்டோம். நம்ம மூடி இருக்க கூடாது, திறந்திருக்கணும். திறந்து நிறைய பேருக்கு அள்ளி கொடுத்துருக்கணும். சாப்பாடு அள்ளி கொடுத்துருக்கலாம், திருவசனத்தை அள்ளி கொடுத்துருக்கலாம், ஒரு அது அங்க கோவிட் சென்டரா மாத்திருக்கலாம், பாரிஷ் ஹால் எல்லாம் கோவிட் சென்டரா மாத்திருக்கணும்.
இதெல்லாம் செய்ய மறந்து போன காரியம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணு ஆராதனை வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் வேண்டாம்னு ஆண்டவர் மூடியே போட்டார். இதெல்லாம் நம்ம செய்ய மறந்த காரியம். ஆண்டவர் கொடுத்திருக்காருல்ல, அந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு தூரம் பயன்படுத்தணும். ஒரு தேவை, ஒருவேளை நம்ம இந்த கொரோனா வந்தவன் ஒரு உயிருக்கு அந்த டைம்ல எல்லாம் ஏப்ரல் மேல எல்லாம் ஒரு பயங்கர இதா இருந்துச்சுல்ல. அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க போகணும்னு யோசிக்கும் போது இடமே இல்லை. திருச்சபைகள் திறந்து கொடுத்திருந்தா எவ்வளவு அதிகமா இருந்திருக்கும். அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு திருச்சபைக்கு வந்த தெய்வம் எப்படியோ ஒரு விசுவாசம் வந்திருப்பாங்கல்ல. நிறைய பேர் ஆண்டு ஏற்றிருப்பாங்க. ஒரு மைல்டா ஒரு பாட்டை போட்டு விட்டா, ஒரு பெர்க்மான்ஸ் பாட்டை போட்டு விட்டா சுவிசேஷம் உள்ள போயிருக்கும். நிறைய காரியங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டே இருப்போம். ஆண்டவர் அதான் என்ன வஞ்சிச்சீங்கன்னு சொல்றாரு. எதனால வஞ்சிச்சோன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது நிறைய காலத்துல யோசிச்சு பார்ப்போம். நான் சொன்னது ஒரு ஷார்ட் டைம்ல குறைய சொல்ல முடிச்சு. ஆண்டவர் நான் எதில வஞ்சிச்சோன்னு சொல்லி யோசிக்கும் போது, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. இன்னும் நாங்க எதுலாம் வஞ்சிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த என்ன சொல்லுங்க. என் திருச்சபையாக என்னுடைய பங்கு. திருச்சபைங்கிறது நாட் ஐ எம் டாக்கிங் அபவுட் சர்ச், myself, yourself. You are the church. You have to do something for God. You have to give tithe for the Lord. All the areas, my life, all the blessings in my life. என் லைஃப்ல கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், என் லைஃப்ல கொடுக்கப்பட்டிருக்கிற பலன், என் லைஃப்ல கொடுக்கப்பட்டிருக்கிற உயிர், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணம், எனக்கு கொடுக்கப்படுற பொருளாதாரம், வீடு, சொந்தம், பிள்ளைங்க, எல்லாத்தையும் ஆண்டு தசமமா கொடுக்கறதுக்கு ஆண்டு நாள்ல அழைக்கிறார். அதுல நம்ம ஏதாவது வஞ்சனை பண்ணியிருந்தோம்னா, ஏதாவது சீட் பண்ணியிருந்தோம்னா ஆண்டவருக்கு சமத்துல ஒப்பு கொடுக்கலாமா? யாராவது ஒருத்தர் கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாம். அந்த நாள்ல ஆண்டோட வசனத்தை கேட்டிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டு சொல்ற, நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இஸ்ரவேல் புத்திராகி நீங்கள் என்ன செய்யல, யாக்கோபு புத்திராகி நீங்க நிர்மூலமாகுதுன்னு சொல்றாங்க. ஆண்டவரே நிர்மூலமாக சுவாமி, இன்னும் நாங்க செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. எங்க தேசத்துல இன்னும் ஏழைகளாகவே இருக்காங்க. இன்னும் பட்டினிகளால் சாவுற நிறைய ஜனங்கள் இருக்காங்க. ஆண்டவரே அவர்களுக்காக நான் ஏதாவது செய்யணுமே, என் குடும்பம் செய்யணுமே, என் திருச்சபை செய்யணுமே. செய்ய மறந்த காரியங்களை மன்னிங்க ஆண்டவரே. இது உள்ள நாட்கள் ஆகுது ஆண்டவரே. தசமபாகத்திலே நாங்கள் பொறுப்பாய் உண்மை வஞ்சிக்காமல் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை சரியாய் பிரித்து வச்சு சரியாய் கொடுப்பதற்கு, சரியா செலவு செய்யப்படுவதற்கு ஆண்டவரே, அதை உங்களுடைய உத்ராகத்தோடு நாங்கள் செய்வதற்கு ஏற்ற கிருபையை எனக்கும் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி யாராவது எல்லாரும் ஆசிரியர் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்க தேசத்தின் நலனுக்காய் அநேக காரியங்கள் செய்வதற்கு நாங்கள் முன் வருகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதுல எங்களுடைய பங்கை நீர் எவ்வளவாய் நீர் விரும்புகிறீரோ அதை நாங்க செய்யறதுக்கு ஆயத்தப்படுறோம் சொல்லி நம்ம எல்லாரையும் ஆண்டு சுமத்து ஒப்புறது யாராச்சும் ஜெபிக்கலாம். ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் மாறாத எங்க நல்ல தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சபா இந்த அருமையான இந்த காலை வேளையிலே உங்களுடைய வார்த்தை நிமித்தமாக எங்களை நிரப்பியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் பிதாவே, இந்த தசம பாகத்தை குறித்து நாங்கள் எப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது, எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான ஒரு வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சப்பா எங்கள் குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்திலே இந்த தசம பாகம் எப்படி திருச்சபையின் மூலமாக நான் தந்திருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்த்துதலை தந்தீர் ஆண்டவரே. சப்பா எப்படி திருச்சபைகளை நாங்கள் இந்த கொரோனா வார்டுகளாக மாற்றியிருக்கலாம், அல்லது அவர்களை தங்குமிடமாக மாற்றியிருக்கலாம், அல்லது அவர்களுக்கு உணவளிக்கும் ஒரு இடமாக மாற்றியிருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறீர். ஒருவேளை இது எங்களுக்கு முன்பதாக இன்னும் அதிகமாக தெரிந்திருந்தால் எங்கள் திருச்சபைகளில் நாங்கள் அதிகமாக இதை செய்திருப்போம் ஆண்டவரை. இனி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் திருச்சபை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னது நிமித்தமாக நாங்கள் எங்கள் திருச்சபைகளில் இதை நாங்கள் ஆலோசிக்க ஒரு வார்த்தை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் பிதாவே, இவ்வண்ணமா எங்களுடைய இந்த தசமமாகமானது இந்த தேச நலத்திற்காக எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தீர். குறிப்பாக இந்த கொடுக்க வேண்டிய இந்த சிஎம் ஃபண்டோ அல்லது பிஎம் ஃபண்டோ இதை நாங்கள் எங்களை அவர்கள் சரியாக பயன்படுத்துகிறார்கள் என்று இல்லை ஆண்டவரை, நாங்கள் அதை சரியாக கொடுக்கிறோமா என்ற ஒரு வார்த்தை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து இப்படிப்பட்ட இந்த காரியங்களிலே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல உபதேசங்களிலே எங்களை அதிகமாக இணைத்து அது நிமித்தமாக நாங்கள் மட்டுமல்ல எங்கள் சுற்றத்தார் ஒவ்வொருத்தரும் இதில் பயன்படும்படியாக கிருபை தாருங்க. எப்படி அவர்களை எங்களுடைய இல்லத்திற்கு அழைத்து உணவு அருந்தும் பொழுதோ அல்லது அவர்களோட கேஷுவல் டாக்கும் பொழுதோ உங்களுடைய வார்த்தை எப்படி நன்றாக நாங்கள் சொல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய இந்த வார்த்தைகளை, எங்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அடுத்த முறை நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை இணையும் பொழுது இன்னும் அதிகமான ஒரு வார்த்தைகள் நிமித்தமாக எங்களை நிரப்புங்க. ஒருவேளை நாங்கள் இந்த தசம பாகத்திலே எங்களை நாங்கள் அதிகமாக நாங்கள் இந்த கிறிஸ்துவுக்கு நேராக நாங்கள் வஞ்சித்தது உண்டால் தயவாக மன்னி. இனி அப்படி நாங்கள் வஞ்சிக்காதபடி இனி தொடர்ந்து இந்த தசம பாகத்தை எங்கள் திருச்சபைக்கும் எங்களுடைய நாட்டிற்காகவும் நாங்கள் சரியாக செலுத்த கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் பாதம் வேண்டி ஜெபங்கேல பரமபிதாவே, ஆமேன்.